வணக்கம். முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, எப்பயுமே வழக்கம் போல திங்கட்கிழமை யார் நாமினேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து காட்ட போறாங்க. அதில் தான் என்ன பேச போறாங்க அப்படின்னா, யாரு 2 பேர் நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பாரப்பா. அவ்வளவுதான். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, கதைப்படி அதாவது கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாமினேஷன் லிஸ்ட்ல முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் டார்கெட் பண்ணாங்க. இப்போ மெயினான டார்கெட்டு ராணவ் அண்டு ஜாக்லின் தான் மெயின் டார்கெட். அதுக்கு பிறகு தான் மற்ற ஆட்கள். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து தேவையில்லாத ஒரு குழப்பத்தை வந்து உள்ளுக்குள்ள இருக்கவங்களை வந்து ஏற்படுத்துறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் இப்போ வந்து ஜாக்லின் அன்னைக்கு வந்து முத்துக்குமார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஐடியா பண்ணியிருக்கேன். ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் போய் நின்றணும். ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது அடுத்த பக்கெட்டு. ஃபைனல் ஸ்டேஜில் போய் நின்றணும். அது மட்டும் தான் ஜாக்லினோட ஒரே டார்கெட்டு. அது வந்து பிளேயராக இருக்கும்போது செல்ஃபிஷாக தான் இருக்கணும். வேற மாற்று கருத்து கிடையாது. அது எதுவுமே யாருமே மறுக்கவும் முடியாது. பட் ஆனால் இன்னமும் நான் கேம் பிளே ஆடல, நான் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு உருட்டுறதுலாம் ரொம்ப பொய். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேர்மையாக தான் வந்து ஒரு கேம் தான் ஆட வந்திருக்கேன். நான் இஷ்டத்துக்கு தான் கேம் ஆடுவேன். நீங்கள் வந்து அது காயப்பட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் என்னோட கேமை தான் ஆடணும். அதை வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ். ஏன்னா ராணவோடைய அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அது வந்து பல பேரை வந்து பாதிக்கும். அந்த பையனுக்கு பேச தெரியுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமாக பிளான் பண்ண எதுவுமே கிடையாது. மக்கள்கிட்ட விசிபிள் ஆகணும் அப்படிங்கிற மட்டும்தான் விஷயம். அந்தளவுக்கு திறமை கிடையாது. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறார்ல, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக நான் ஒன்று பண்ணுவேன். அப்போ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு விசிபிலிட்டி வந்துடும் அப்படிங்கிற அந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜினா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியாக போயிடுது. ஸோ அதுதான் வந்து ராணவ் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ராணவ் எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஜாக்லின் வந்து எல்லா வாரமும் நாமினேட் பண்ணியிருந்தாலுமே ஜாக்லின் மேலே ஒரு தனி ஒரு ஃபீல் இருக்குது. என்னென்னா அப்பப்போ வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அது நீங்கள் ஜாக்லினோட ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இந்த வீக் வரைக்குமே நீங்கள் ஜாக்லினை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையுமே ஒவ்வொருத்தர்களுக்கு தகுந்த மாதிரி அப்படியே தன்னை மாடிஃபை பண்ணிக்கிட்டு அப்படியே பூசி மூலிகையே வந்து மேக்கப் பண்ணி வந்துருச்சு. நெகட்டிவிட்டியில் ஆரம்பித்து பாசிட்டிவிட்டியில் வந்து இப்போ மறுபடியும் நெகட்டிவிட்டியை நோக்கி நகருது. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுது. தீபக் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போயிடுவாரா இல்லையா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுறது, அந்த ஒரு யோசனையை கிரியேட் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள் ஜாக்லின் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஜாக்லினுடைய அந்த கன்னிங்னஸை வந்து நமக்கு ரொம்ப அழுத்தமாக காட்டுது. அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆக இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுடைய இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமாருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ராணுவ மாதிரியான ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது நம்ம வந்து பேசி அதை மேக்கப் பண்ண முடியாது. ராணுவுக்கு பேசி புரிய வைக்க முடியாது. லாஜிக்கலி ராணுவுக்கு பேசி புரிய வச்சோ இல்லை அவனுக்கு தெளிவுபடுத்தி பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்றான் அந்த பையன். எனக்கு பேச தெரியாது, எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ண தெரியாது, எனக்கு வந்து ஆட்டையை கலைக்க தெரியும், அவ்வளோதான். நான் ஆட்டையை கலைக்கிற கேமை நான் ஆடுறேன் அப்படிங்கும்போது முத்துக்குமாருக்கு அந்த ஆட்டையை கலைக்கிற கேம் வராது. பேசணும், யாராவது ஒருத்தவங்க வந்து ஈக்குவலாக பேசணும். பேசினா தான் அது ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு உல்ட்டா பண்ண முடியும் அப்படிங்கிறத முத்துக்குமாரோடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்குள்ளே வந்து ராணவ் வரமாட்டேன்றான் அப்படிங்கிறத ராணவ் வந்து நாமினேட் பண்ணுறது. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும்னா அவங்க இப்படி கிடையாது அது கிடையாது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சௌந்தர்யா மேலே ஆரம்பத்துலேருந்தே ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடுச்சு. அது வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கெட் இருந்தால் கூட சௌந்தர்யா மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு. கேம் ஆடுறாங்க, கேம் ஒழுங்காக ஆடுறது கிடையாது, பெரிய பர்ஃபார்மன்ஸில் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் என்ன விஷயம்னா சௌந்தர்யா ஒரு அட்ராக்டிவான ஆளாக வந்து தெரிய ஆரம்பிச்சதுனால எல்லாருமே சௌந்தர்யா மேலே ஒரு ஃபோக்கஸ் வந்துட்டாங்க. அதனால சௌந்தர்யா வந்து இவங்க வந்து ஜாக்லின் வந்து டார்கெட் பண்ணுறது என்னென்னா, ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுடைய அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒவ்வொரு வாட்டியும் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது ராயனும் சௌந்தர்யா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டைம் பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னென்னா ஜாக்லின் வந்து தன்னுடைய நியாயத்தை நியாயப்படுத்தி அதை நீ ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற கேரக்டர் மாதிரி ஜாக்லின். அதுதான் வந்து செய்ய முயற்சி பண்ணே தவிர, தப்பு ஜாக்லின் மேலேயே இருந்தால் கூட அந்த தப்பை வந்து உணராமல் நான் இதுக்காக தான் அந்த தப்பை பண்ணே தவிர இதனால தான் அதை பண்ணனே தவிர என் மேல் தப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து மக்கள் மத்தியில் அவங்க முன்னாடி உட்கார வச்சு அவங்கள பேசாமல் நிறுத்தி வைக்கிறது தான் ஜாக்லினோட ஒரே ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. ஸோ அதுதான் இன்னும் தொடருது. அதை வந்து ஆல்ரெடி ராயனு சௌந்தர்யெல்லாம் புரிஞ்சுட்டாங்க. அதனால் வந்து ஜாக்லினை வெளியே தள்ளுறதுக்கு தான் சரியான முயற்சி பண்ணணும். ஏன்னா அது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் உருவாக்கிடும், கேம் பாதிக்கும். அப்படிங்கிறனால இப்போ வந்து டிக்கெட் டு ஃபைனாலுங்கிறனால வந்து சர்வசாதாரணமாக வந்து இதை விட்டுற முடியாது. எல்லாத்தையும் எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணணுமோ அந்தளவுக்கு பண்ணணும். சரி, இப்போதைக்கு லைவில்
எல்லாம் உட்காந்து இப்போ சௌந்தர்யா பக்கமாக உட்காந்துட்டு வந்து டேபிள் தொடச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இப்போ போட்டு இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் காட்டுற இந்த காஸ்டியூம்லாம் போட்டு இன்னும் வரதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் லைவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள். நன்றி, வணக்கம். இதுக்கு மேலாச்சும் கேம் பயங்கரமாக போகுதான்னு பார்த்துருவோமே.